ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और संसार का उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हैं? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. தேவ கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह आपको लगातार संभाले. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? क्या आप आनंदित हो? ஒவ்வொரு காலையிலும் हर एक सुबह அவருடைய கிருபையினால उसके अनुग्रह से இந்த வார்த்தையை கேட்கும்படியாக इन वचनों को सुनने के लिए கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாராக. परमेश्वर आपको बल दे. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर बढ़ेंगे? யோவான் यूहन्ना की पुस्तक 15 அதிகாரம் 15वां अध्याय 7 வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. 7वां वचन कहा गया है, நீங்கள் என்னிலும் यदि तुम मुझ में என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் और मेरा वचन तुम में बना रहे நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ तो जो चाहो அது உங்களுக்கு செய்யப்படும். और मांगो वो तुम्हारे लिए हो இயேசு जाएगा. அருமையாக சொல்லுகிறார். यीशु यहाँ पर अच्छे से कहता है, நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் जो आप मांगते हो अगर आपको वो पा लेना है तो ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் பல தேவைகள் இருக்கிறது. हर एक व्यक्ति को हर एक दिन कई प्रकार की जरूरतें होती ஏதோ ஒரு है. தேவைக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். कोई तो एक जरूरतों के लिए वो संघर्ष कर रहे ஏதோ ஒரு हैं, காரியத்துக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். कोई तो एक कार्य के लिए परमेश्वर के पास विनती अब कर यीशु रहे हैं. சொல்லுகிறார், तो यीशु कहता है, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் यदि तुम मुझ में और मेरा वचन तुम में बना रहे, என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या நீங்க है? இயேசுல நிலைத்திருக்கணும். आप यीशु के अंदर बने रहना है அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் और उसका वचन आप में बना रहे तो நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ जो कुछ तुम मांगो அது உங்களுக்கு वो செய்யப்படும். तुम्हारे लिए की जाएगी. அவரில் நிலைத்திருங்கள். उस पर बने रहो, இயேசுவில் நிலைத்திருங்கள். यीशु में बने रहो, அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். उसके वचनों में बने रहो. அப்பொழுது तब நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ तुम जो कुछ அது मांगोगे உங்களுக்கு वो செய்யப்படும். तुम्हारे लिए की அது जाएगी. உங்களுக்கு ஆண்டவர் தருவார். परमेश्वर वो आपको அவரை देगा. விட்டு தூரம் போகாதீர்கள். उससे दूर मत जाइएगा. என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, अब तक मेरा प्रार्थना नहीं सुना गया என்னுடைய है, தேவை சந்திக்கப்படவில்லையே, मेरी जरूरतें अब तक पूरी की இன்னும் नहीं என் गई है, ஆசீர்வாதம் இல்லையே, अब तक कोई भी आशीष नहीं है, எதிர்பார்த்து நடக்கவில்லையே, अब तक जो कार्य चाहे वो नहीं हुआ, நிச்சயம் நடக்கும். निश्चय होगा. நிலைத்திருங்கள். आप बने रहो, அவரில் நிலைத்திருங்கள். उस पर बने रहो. அவருடைய வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் अगर वो उसका वचन आप में बना रहे तो நிச்சயமாக निश्चय ही ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य को உங்கள் करेगा, அற்புதமான காரியங்களை செய்வார். अद्भुत भरे कार्य को करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत நாம் होइए. ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करेंगे? நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता आपको धन्यवाद करते हैं. இந்த கரத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में दीन करके प्रार्थना ஆண்டவரே करते நீ हैं. நல்லவர். परमेश्वर आप अच्छे हो, உம்மிலே நிலைத்திருக்க, आप पर बने रहने, உம்முடைய வார்த்தையுடைய பிள்ளை வாழ்க்கையில் நிலைத்திருக்க आपके वचन आपके बच्चों के जीवन में ஒரு बने கிருபை रहने, கொடுக்க வேண்டும் என நாங்கள் हर ஜெபிக்கிறோம். एक को अनुग्रह देने के लिए हम प्रार्थना என்ன करते हैं. கேட்கிறாங்களோ जो कुछ वो मांगते உம்முடைய हैं சித்தத்தின்படியாக आपके मकसद के அதை अनुसार நிறைவேற்றும்படியாக उसे ஜெபிக்கிறேன். आप पूरा करने के लिए हम प्रार्थना எல்லா करते हैं. தடைகளையும் மாற்றும். सारे रुकावटों को बदल தேவ दीजिए. கிருபை இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. ஜெபத்தை எடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். प्रार्थना सुना इसलिए धन्यवाद. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.